ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஜேர்னியோட ஒரு குட்டி ஸ்டோரிய ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு என்ன மெமரீஸ் பார்த்தீங்கன்னா, நான் 10th படிக்கும்போது பிரேக் டைம்ல வந்து நான் கீழ சுத்திட்டுருக்கும்போது, எங்க கிளாஸ் சயின்ஸ் பத்மா மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, என்ன கூப்பிட்டு "சந்தானலட்சுமி இங்க வா, உன்னோட சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், "ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மாடிக்கு போயிட்டு, நான் வந்து என்ன பண்ணேன்னா, கனகலட்சுமிய கூப்பிட்டு ஏன்னா கனகலட்சுமி தான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா, நல்லா படிக்கிற பொண்ணு. கனகலட்சுமி கிட்ட போயிட்டு, "ஏய் கனகு கனகு உன்னோட சயின்ஸ் நோட்டு குடுடி, சயின்ஸ் 2 நோட்டு பத்மா மிஸ் கேட்டாங்க" அப்படின்னு கேட்டதுக்கு, அப்புறமா வந்து அவளோட சயின்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டு குடுத்தா. நான் அப்படியே குடுகுடுன்னு எடுத்துட்டு வந்து பத்மா மிஸ்ட்ட குடுத்தேன். பத்மா மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "நான் உன்னோடது தானே எடுத்துட்டு வர சொன்னேன். நீ எதுக்கு கனகலட்சுமியத எடுத்துட்டு வந்தேன்னு" கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "மிஸ் இல்ல மிஸ், கனகலட்சுமி தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. அதனால தான் அவளோட நோட்ட வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப மிஸ்ஸு சொன்னாங்க, "ஏன்? நீ கூட தான் நல்லா படிப்ப. நீ ஒண்ணும் நல்லா படிக்காத பொண்ணுலாம் கிடையாதே. உன் ஹேண்ட் ரைட்டிங் அவ்ளோ அழகா இருக்கும். இன்னைக்கு இன்விஜிலேஷன்லேருந்து வராங்க நம்ம ஸ்கூலுக்கு. அதனால வந்து ஒரு 10th நோட்ட வந்து செக் பண்ணுவாங்க. அதனால உன் நோட்டு வேணும். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அழகா இருக்கும். உன் நோட்டு தான் பிரசன்டபிளா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்து கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, "நீ வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நீயும் நல்லா படிக்கிற பொண்ணு. உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. நம்ம கிளாஸ்ல அந்த மாரி ஹேண்ட் ரைட்டிங் யார்கிட்டயுமே இல்ல" அப்படின்னு சொல்லி என்ன பாராட்டுனாங்க.